ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்காக வெளியில போறோம். ஒரு 3 days ஹாலிடேஸ். ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இங்க வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு, ஸோ வெதர் நல்லா இருக்குது. லைட் போட்டுக்கலாம். ஸோ அதனால குளிருச்சுன்னா இதை போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து வெதரை என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு சேஃப்டிக்கு தான் இதை போட்டிருக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம அவுட்ஃபிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து எங்கே போகிறேன்னு தெரியல. ஸோ ஆன் த வே போயிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் பேக் பண்ணிட்டு, சின்ன சூட்கேஸ், கிளம்புறோம். ஸோ போகிற வழியெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ பார்க்கலாம். ஜாலியா இருக்கா? பாய். ஆரம்பிச்சிருச்சு, குட்டி குட்டியா ரோசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இன்னும் சில ஸ்டெம் எல்லாம் வந்து இந்த பிரான்ச்சஸ்லாம் இன்னும் துளுத்து வரல, பட் ஆனால் சீக்கிரம் வந்துடும். இதுதான் ரோஸ் பிளான்ட். நல்ல ஐ மீன் நம்ம ஊர்ல இந்த மாலைக்கெல்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ரோசஸ் இது. ஸோ ஸ்ப்ரிங்ஸ் மற்ற இடத்துலலாம் இருக்கிறதெல்லாம் பூத்துருச்சு, இது இன்னும் பூக்கல. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் எப்போ பூக்கும்னு சொல்லிட்டு. நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருக்கிற அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட் வந்தோம். ஏன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் கொஞ்சம் தூரம், அதனால நம்ம வந்து சீக்கிரம் டக்குன்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டில் பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பேன் கேக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பேன் கேக்கு, புல்சை, அப்புறம் வந்து ஒரு பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அப்படி வாங்கி எல்லாரும் ஆள் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னும் நம்ம டிசைட் பண்ணல எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் உட்காந்து ஃபோனில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அட் லாஸ்ட் வி டிசைடட் டு கோ டு ஆஃப்ரிக்கன் சஃபாரி. இப்போதான் வந்து நம்மளுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லை. ஸோ எல்லா இடமும் நம்மளுக்கு வந்து திறந்துருக்கும். இந்த டயத்தில் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். மோஸ்ட்லி இங்கே எல்லா இடமும் வந்து வின்டர்ல வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு அட்வென்ச்சரஸ் ரைட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. வாட்டர் தீம் பார்க்கு இதெல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சம்மர் டயத்துல தான் அப்படியே ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி இங்க வந்து நம்மளுக்கு ஆப்பிரிக்கன் சஃபாரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபோன் பண்ணியும் கேட்டேன், ஆப்பிரிக்கன் சஃபாரி ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் ஆயிடுச்சு சொன்னாங்க. அண்ட் டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீப்பாக கிடைச்சிது. என்னதுன்னா நம்மளுக்கு கூப்பான்ல புக் பண்ணோம். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா ஒரு அடல்ட்ஸ்க்கு வந்து $34 என்னமோ போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு கூப்பான்ல புக் பண்ணா வந்து 3 பேருக்கு சேர்த்தே ஒரு $60 அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஒரு ஆளுக்கு $21 அந்த மாதிரி தான் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே நின்று கூப்பான்ல புக் பண்ணிட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போனோடனே நம்மளுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல அந்த டிக்கெட்டை ரெடீம் பண்ணிக்கணும், ரியல் டிக்கெட் வாங்கிக்கணும். வாங்கிட்டு நம்ம வந்து அனிமல்ஸ்க்கு ஏதாவது ஃபீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கணும். எனக்கு வந்து சரி நம்ம எப்பயாவது தான் அந்த மாதிரி வர்றோம், ஸோ அதனால வந்து எல்லா அனிமல்ஸ்க்கும் நம்ம ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீடிங் டிக்கெட்டும் வாங்கினேன். ஒரு டிக்கெட் வந்து ஒரு அனிமலுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னா $10. ஸோ இதுல இருக்க எல்லா அனிமல்ஸ்க்கும் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து $40 அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சரி $40 வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அந்த மாதிரி வாங்குறப்ப நம்மளுக்கு வந்து கையில வந்து ஒரு ரிஸ்ட் பேண்ட் மாதிரி தர்றாங்க. ஸோ அந்த ரிஸ்ட் பேண்டை எல்லா இடத்துலையும் காமிச்சோன்னா நாம வந்து தட்ஸ் அண்டர்ஸ்டுட். எனி டைம், மல்டிபிள் டைம், ஈவன் இதுக்குள்ள வந்து நிறைய தடவை திருப்பி திருப்பி வரலாம். ஆக்சுவலி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, கார்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் வரலாம். நிறைய குட்டி பசங்களோட இருக்கிறவங்க வந்திருந்ததுனால அவங்க வந்து அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. இதுல இந்த அமெரிக்கால இருக்கிற இந்த மாதிரி சைட் சீயிங் பிளேசஸ்லாம் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் அப்படின்னா, நம்ம சாப்பாடு எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ நம்ம அங்க இருக்கிறதா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம சின்ன பிள்ளைங்களா வச்சிருப்போம், இல்லை நம்மளுக்கு வந்து அங்க இருக்கிற சாப்பாடு பிடிக்காம இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுல இருந்து
பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அது மாதிரி நிறைய இந்தியன்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இது வந்து அமெரிக்கால வந்து மிஷிகனுக்கும் ஒஹாயோக்கும் இடையில ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இந்த சஃபாரி இருக்குது. அதனால நிறைய மிஷிகன் பீப்புள் வந்து மோஸ்ட்லி வந்து இந்தியன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு எல்லா இடத்துக்கும் போறப்போ நம்ம ஃபுட்டு எடுத்துட்டு போயிருவோம் இல்லையா. ஒரு லெமன் ரைஸ், ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, இல்ல ஒரு கொஞ்சம் சிப்ஸ், அந்த மாதிரி உள்ள எக் பாயில் பண்ணி வச்சது. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு போறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து டயர்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம். அது பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு இதுக்கு தேடிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு தேடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் இல்லையா. போனோமா ஒரு 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 மரத்தடியில உட்காந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஈவன் அந்த ஏதாவது பாயெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தா நம்ம ஈவன் விரிச்சு கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. தே டோன்ட் ஃபோர்ஸ் நம்ம இந்த ஃபுட்டு தான் வாங்கணும், இதுதான் சாப்பிடணும், இதுக்குள்ளதான் இருக்கிறது தான் வாங்கி சாப்பிடணும் அப்படிலாம் எந்த ரூலும் கிடையாது. அது வந்து உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு குட்டி 2 பிளாக் ஸ்வான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ஃபீட் பண்றதுக்கு அங்கே 25 சென்ட்ஸ்க்கு எப்படி ஃபிஷ் ஃபீட் பண்ற அந்த இது இருக்கும் இல்லையா, ஃபுட்டு இருக்குல்ல, அது அந்த ஒரு கவுண்டர் மாதிரி இருந்துச்சு. ஒரு குட்டி ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. அதுல டோக்கன் காசு போட்டு 25 சென்ட்ஸ் போட்டா கொஞ்சோண்டு ஃபுட்டு வருது. அது தூக்கி போட்டா அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து சாப்பிடுது. எனக்கு வந்து ஆச்சரியமா என்னன்னா, இது வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஸ்னோ வர்றப்போ எங்க போகும். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லேக்கோ ஒரு சீயோ இருக்கிறப்போ ஸ்னோ வர்றச்ச எல்லாம் தண்ணிக்கு அடியில பயங்கர எங்க டெம்பரேச்சர் வந்து அதுக்கு ஃபீசிபிளா இருக்கும் அங்க போயிடும் இல்லையா. பட் ஆனா இது வந்து ஒரு குட்டி பாண்டு தான், அதுவும் மேன்மேட் பாண்டு. ஸோ அந்த மாதிரி பாண்டா இருக்கிறப்போ அந்த அனிமல்ஸ் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் எங்க போகும் அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினா இருந்துச்சு. ஒருவேளை எல்லாம் எடுத்து ஏதாவது ஃபில்டர் பண்ணி வச்சிருவாங்களா அப்படின்னு கூட யோசித்தேன். பட் அதே மாதிரி தான் அனிமல்ஸும். இங்க இருக்க அனிமல்ஸ்லாம் இந்த ஸ்னோ டயத்துல இந்த வெதரை மெயின்டைன் பண்றேன். ஏன்னா எல்லாரும் க்ளோஸ் வேற பண்ணிடுவாங்க, இந்த ஜூலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பதான் சொன்னாங்க, இல்ல புளோரிடாக்கு எல்லா அனிமல்ஸும் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அங்க வந்து புளோரிடால இருந்துட்டு தென் இந்த மாதிரி தேவைப்படுறப்போ சீசன் டயத்துல இங்க வந்து திருப்பி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர்ல யானைகள் எல்லாம் வந்து காட்டுக்கு அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி அது டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் இருக்கிறப்போ அது அட்வான்டேஜும் கூட டிஸ்அட்வான்டேஜும் கூட ஒரு அனிமல்ஸ்க்கு. ஒரு டிரான்சிட்ல வந்து அந்த அனிமல்ஸ்க்கு எவ்வளவு தூரம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தெரியல. பட் டிரான்சிட்ல வந்து நிறைய புது பிளேசஸ் பாக்குறப்போ இன்னும் அந்த அனிமல்ஸ் வந்து லைவ்லியா வச்சுக்கிறோம் அப்படின்ற கான்செப்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ குட்டி குட்டி பீவர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மங்கீஸ் இருந்துச்சு, டாட்டாய்ஸ் இருந்துச்சு, அப்புறம் முயல் இருந்துச்சு, அப்புறம் வந்துட்டு ஜிராஃப் இருந்துச்சு, அப்புறம் ஒரு 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 கண்ணாடி ஹவுஸே வந்து பேர்ட்ஸ்க்காக வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் 1 by 1 பார்த்துட்டு இருந்தோம். இவர் மங்கி தான். இவர் அப்பப்போ ஊன்னு கத்திட்டு செம ஜாலியா இருந்தார். எல்லாரையும் என்கேஜ் பண்ணிட்டு செம இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு இவரை பாக்குறப்பயே. இவருக்கு பெரிய இடம், இங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி கூட வச்சிருந்தாங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் இங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபனி. இதை பாக்குறப்போ எல்லார்கிட்டையும் வம்பிழுத்துக்கிட்டே இருந்துச்சு, ஊன்ட்டு கத்திட்டே இருந்துச்சு. எல்லாரும் மற்ற அனிமல்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் கூட இது கத்துறப்போ திரும்பி அத ஒரு இது சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.
turtle. Auntie, I want to ஃபீட் பண்றதுக்கு போகணும் அது. ஆக்சுவலா இது வந்து வாக் த்ரூ நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதுல வந்து டிரைவ் த்ரூ இருக்குது. வாக் த்ரூனா நம்ம நடந்து போய் ஒவ்வொரு அனிமல்ஸ் இருக்கிற இடத்த பார்த்து நடந்து போய் என்ஜாய் பண்றது. இன்னொன்று வந்து டிரைவ் த்ரூ அப்படின்னா நம்ம கார்ல உட்காந்துக்கிட்டே எல்லா அனிமல்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு அந்த அனிமலுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்றது தான் டிரைவ் த்ரூ. ஸோ இப்போ வந்து நம்ம வாக் த்ரூ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜென்ரலா சஃபாரி அப்படின்னாலே நம்மள வந்து இந்த மாதிரி இரும்பு கம்பியில இருக்கிற ஒரு வெஹிக்கிள்ல கூட்டிட்டு போவாங்க. அந்த அனிமல்ஸ் வந்து அதை எப்படி லைவா அது வந்து லைஃபை என்ஜாய் பண்றாங்க, சாப்பிட்றாங்க, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா இங்க வந்து டிரைவ் த்ரூ வந்து டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு வந்து நம்ம கார்ல உட்கார்ந்துக்கிட்டே நம்ம போற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நான் எந்த கண்ட்ரிலயும் பார்க்கல. ஈவன் நம்ம சிங்கப்பூர்ல கூட இந்த மாதிரி நம்ம கார்ல போற மாதிரி ஃபெசிலிட்டி இல்ல. ஸோ இங்க வந்து இந்த மாதிரி வர்ற பீப்புளுக்கு மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டா என்ஜாய் பண்ற மாதிரி வச்சிருக்கிற அம்யூனிட்டிஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புதுசாவும் இருக்கு நம்மளுக்கு. Look at his tongue. How you doing? Is that guy is hungry right there by the big one? The one over here by the big one? Oh, okay. So got it. Okay, okay. போங்க தாங்க கொடுங்க. எனக்கு இந்த டார்டாய்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்ற ஆசையே வந்துச்சு. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு வர்ற ரீசன் வந்து இவர் தான், இந்த டார்டாய்ஸ் தான். இதில் வந்து ஒரு பெரிய டார்டாய்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஒரு விஜய் படத்தில் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய டார்டாய்ஸ் இருந்துச்சு. எப்படி ஒரு மெனி இயர்ஸ் ஓல்டான ஒரு டார்டாய்ஸ் அது. ஸோ வயசாயிடுச்சு ஆக்சுவலாக அதுக்கு. ஸோ ஈவன் அதுக்கு வந்து வெயிட்டும் ஜாஸ்தி, வயசானனால கொஞ்சம் நடக்கவும் முடியல. ஸோ நமக்கு வந்து என்ன ஃபீட் பண்ண, எல்லா அனிமல்ஸ்க்கும் என்ன ஃபீட் பண்ண கொடுத்தாங்க அப்படின்னா லெட்டர்ஸ் தான் கொடுத்தாங்க. இந்த லெட்டர்ஸை வந்து ஆளுக்கு வந்து 3 பீஸு. ஸோ நம்ம 3 பேரும் ஆளுக்கு 3 பீசஸ் வச்சு ஒரு கிளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த கிளிப்பில் தான் அந்த லெட்டர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா அது வந்து நம்ம கையில் கொடுத்தோன்னா நம்ம அனிமல்ஸ் வந்து நம்ம கையை சக் பண்ணிருச்சுன்னா இல்லை கடிச்சிருச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி சேஃபர் சைடுக்கு வந்து ஒரு ஹெல்த் கான்ஷியஸில், ஒரு ஹைஜீனிக் கான்ஷியஸில் நம்மளுக்கு வந்து அந்த கிளிப்பு மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் அந்த பெரிய ஆமை. பார்க்குறதுக்கே பெருசாக இருந்துச்சு. நம்மளுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட மொட்டி ஹைட்டுக்கு ஆக்சுவலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஓடெல்லாம் கூட பயங்கர ரஃப்பாக, அந்த ஓடெல்லாம் தொட்டால் அதுக்கு சென்சிட்டிவாக இருக்குமான்னு கூட தெரியல. ஸோ பயங்கர ஹார்டாக இருந்துச்சு. நம்ம கொடுக்கறத அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணிச்சு. நம்ம போனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் கொடுத்தாட்டே இருந்தாங்க. அதுதான் சாப்பிட்டுச்சு. அது தனியாக ஃபீட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு அப்போ தான் அந்த
11 o'clock அந்த மாதிரி டயத்துல தான் எல்லா இதுமே ஓபன் பண்றாங்க. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி ஃபீட் பண்ணியிருப்பாங்களா இல்ல நம்ம கொடுக்கறதா அதுக்கு எவர் ஃபர்ஸ்ட் ஃபுட் பிரேக்ஃபாஸ்டா அப்படின்னு தெரியல. பட் கொடுக்கறத நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்மளுக்கும் ஹாப்பியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இதுல வந்து நம்ம வந்து பெரிய ஆமை இருக்குல்ல, அது வந்து இந்த சின்ன ஆமைகிட்ட வந்து சாப்பிட்டியான்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்யூனிகேஷன் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த சின்ன ஆமைகள்கிட்ட இந்த பெரிய வயசானவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அது கேட்கறதும் அது சின்ன ஆமை வந்து ஏதோ சொல்லிட்டு போற மாதிரி நல்லா கியூட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. Okay, let's go home now. Irata. After the drive-thru, can we low-key go home? வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லா இடத்துலயும் கொஞ்சம் சானிடைசர் வச்சிருந்தாங்க. ஸோ வாஷிங் பண்றதுக்கு கை கழுவுறதுக்கு ஒரு தண்ணி அப்படிலாம் இல்லை, பட் சானிடைசர் வச்சிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ரிஸ்ட் பேண்ட். இந்த ரிஸ்ட் பேண்ட் எல்லா இடத்துலயும் காமிச்சா நம்ம வந்து ஃப்ரீ ஃபீடிங் ஆஃப் அனிமல்ஸ் வந்து பண்ணலாம். ஃப்ரீ கிடையாது, ஆல்ரெடி நம்ம வந்து $40 கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேபிட் தான் வந்தோம். ரேபிட் வந்து ஒரு சின்ன ஏரியால இருந்துச்சு, பட் அதுக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரி பாத்வே மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் எல்லா ரேபிட்ஸும் பயங்கர டயர்டா இருந்துச்சு. மேபி இன்னும் தூங்கி எந்திரிக்கல அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்துச்சு. மேபி வெதர் கூட ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ எல்லாரும் கொஞ்சம் லைட்டா குளிரிட்டு தான் இருந்துச்சு. அதனால அது எதுவும் அந்த ரேபிட்ஸ் எல்லாம் வெளியில வர்றதுக்கு தயாராக இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா ரேபிட் ஓப்பனே ஆகலை. நாங்க தான் கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சரி, இன்னும் ஏன்னா ஃபீட் பண்றதுக்கு கொடுக்கறதுக்கு அங்க யாரும் இல்லை கவுண்டர்ல. அதனால நம்ம சரி அடுத்த அனிமல் போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போனோம். இதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பேர்ட்ஸ் ஃபுல்லு அந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரி வந்து அந்த ப்ரீட் இருக்கும்ல. ஸோ அதோடது ஃபுல் ஹவுஸுமே அந்த லவ் பேர்ட்ஸ்க்கு தான். ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து ஒரே சர்ப்ரைஸ் என்னன்னா எல்லாம் மேல வந்து அப்படி பறந்து வந்து நம்ம மேல உட்காந்துக்கிறது. ஒரு ஸ்கிரீன் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அனிமல் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடியே திருப்பி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா எல்லா இடமும் உள்ள நுழைஞ்ச தரையெல்லாம் பார்த்தா ஃபுல்லும் பேர்ட்ஸா உட்காந்துட்டு இருந்துச்சு. உள்ள நுழையும் போதே சொல்றாங்க பார்த்து நடங்க, கீழே எல்லாம் நிறைய பேர்ட்ஸ் உட்காந்துருக்கும், ஸோ அதை மிதிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோன்னு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். அப்புறம் வந்து நம்ம ஃபீட் பண்றதுக்கு ஒரு 3 ஸ்டிக்ல வந்து கம்பு மாதிரி இருக்கிற சீட்ஸ், கம்பு வெரைட்டி இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு வந்து அது ஆக்சுவலா அந்த குட்டி ஒரு ஐஸ் ஸ்டிக்ஸ்ல அதை ஒட்டி இருக்கிறாங்க. மேபி எதை வச்சு ஒட்டி இருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனா அதுல அந்த ஸ்டிக்ல கம்பு ஒரு கார்னர்ல கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அப்படி எடுத்து அந்த கார்னர்ல ஒட்டி இருக்கிறாங்க. சோ அதனால இந்த பேர்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து யாராவது வந்தா நம்மளுக்கு சாப்பாடு தான் தர வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரு மேலே ஏறி உட்கார்ந்துக்குது. தலையில கையில அப்படிலாம் ஏறி உட்கார்ந்துக்குது. அது ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. சோ அந்த கம்பு வந்து அந்த ஸ்டிக்ல ஒட்டி இருக்குது இல்ல, அது ஒரு மாதிரி ஃபெவிகால் கண்டிப்பா இருக்காது, ஒரு எடிபிளான ஒரு க்ளூ மாதிரி அதுல ஒட்டி இருந்துச்சு. அந்த கம்பை வந்து அதுல ஒட்டி இருந்தாங்க. ஸோ அதை வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுது. ஸோ நம்மளுக்கு ஒரு 3 ஐஸ் ஸ்டிக்ஸ்ல ஒட்டி இருக்கிற கம்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கங்க பேர்ட்ஸ் வந்து பறந்துகிட்டே இருந்துச்சு. இது ரொம்ப ஒரு ஹாப்பியான பிளேஸ் சொல்லுவேன். இதுல லவ் பேர்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுக்கு மெக்காவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒயிட் பீகாக், அப்புறம் கலர்ஃபுல் பீகாக் இருந்துச்சு, அப்புறம் பீஹென் இருந்துச்சு. ஸோ அதனால அங்கங்க பார்த்தா
எக்ஸ் நிறைய பீகாக்கோட எக்ஸ் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் கூட ஆசையா இருந்துச்சு எடுத்து நம்ம சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ், நம்ம சாதாரண முட்டை கிடையாது, நம்ம கோழி முட்டை அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் பெரிய சைஸா இருந்துச்சு. எனக்கு கையில எடுத்து பார்க்கணும்னு ஆசை. பட் அவங்க சொன்னாங்க மயில் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், அதனால ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்ணும், ஸோ அதனால வேண்டாம் தொடாதீங்க அப்படி சொல்லிட்டாங்க. பட் தொடுற டிஸ்டன்ஸ்ல தான் வச்சிருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லுமே ஒரு கிளாஸ் ஏரியா மாதிரி, அதுக்கு வந்து ஃபுல் ஏரியா அண்ட் சன் ப்ரொடெக்ஷனோட அங்க வச்சிருந்தாங்க. ஸோ அதை நல்ல ஒரு ஹோம் மாதிரி, அதுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஏரியா மாதிரி உள்ள வந்து நல்ல ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ அழகா இருக்கு. அடுத்து நம்ம வந்து வெயிட் பண்றது வந்து யாருக்காக அப்படின்னா ஜிராஃப் காண்டி தான். ஜிராஃப் வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி தான் திறந்தாங்க. ஸோ நம்மள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாரு, வெளியிலேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாரு. 2 ஜென்ஸ், 2 ஆம்பளை ஜிராஃப். ஒன்னு பேரு ஸ்டான்லி, இன்னொன்னு பேர் என்னன்னு தெரியல. ஸோ ஸ்டான்லி தான் நம்மள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாரு. நாங்களும் அந்த டோரை எப்படா திறப்பாங்க, எவ்வளவு ஹைட்டா இருக்கு ஜிராஃப்னு பார்க்கலாம், குட்டியா பெருசா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பெரிய டால் டோர் அது. ஸோ அதுக்குள்ள இருந்து வெயிட் பண்ணி வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உள்ள ஆல்ரெடி ஒரு லேடி வந்து போயிட்டு எல்லா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்றாங்க, எல்லா இதுவும் கரெக்டா இருக்குதா, எதுவும் உடஞ்சிருக்குதா. ஏன்னா நைட்டு வந்து அந்த சைடு ஏதாவது அனிமல்ஸ் கூட வந்து ஏதாவது உடைச்சிருக்கலாம். ஸோ அதனால எல்லா ஃபென்சிங்கும் கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கு ஆல்ரெடி வந்துச்சுன்னா பசிக்கும்ல, ஸோ அதுக்காக சாப்பிட்றதுக்கு அந்த பேக்ல வந்து ஃபுட்டு எல்லாம் வச்சுட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து நம்ம ஃபீட் பண்றதுக்கும் அவங்க வந்து ரெடியா எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா என்னன்னா ஜிராஃப் தான் வெளியவே வர மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு. பிரேக்ஃபாஸ்ட் இங்கே வந்தால் தான், இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. அப்படி பழக்கப்படுத்தி வச்சுருக்குறாங்க. Friendship first. Come on, come on. Feed you. Come on, have friends. Come on. Come here. Hey, bye. Love you. Come here. Come here, buddy. I'm கோத்துல இருக்கிறாரு. Come here. இங்கிட்ட வந்து போடுமா? Come this side. 3 தான் மொத்தத்துக்கே இருக்குன்னு நினைக்கிறேன்.
சிம்பிளா இருக்கா? போதும். ஒயிட்டா? சரி, ஓகே. ஒயிட்டு தான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். இங்கிட்டு இருக்கு. அது பாரு, அது ஒயிட் இங்கிட்டு வர மாட்டேங்குது பாரு. லீஃப் இப்படி போடுவேன், முன்னாடி போட்டீங்கன்னா வரும். இல்ல இல்ல, இங்கிட்ட ஒரு 2 இருக்கு. வெளியில எடுத்துட்டு வா லைட்டா. வா வா, அப்படியே கொண்டு வா, அப்படி கூட்டிட்டு வா. போதும் போதும். You need to create the trust first. அப்பதான் வரும். நான் இன்னும் செய்ய மாட்டேன், உனக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்திருக்கிறேன். Oh, read that one in the back. சேர்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. எப்போ ஷோஸ்ன்னு தெரியல. நைஸ். எல்லா அனிமல்ஸ்க்கும் இங்க வந்து லெட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்பதான் பறிச்ச மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் ஃப்ரோசன், இல்லை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் காலையில் பறிச்சுட்டு வந்துட்டு உடனே, ஏன்னா சஃபாரி வந்து 11க்கு மேலே தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு மெதுவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஸோ அங்கே வந்து ஸ்டேஜ் ஷோலாம் நடக்குது. இந்த பேர்ட்ஸ் வச்சு ஏதோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணுவாங்க போல. கொஞ்சம் லேட்டாக இருக்கும் போல, இல்லை இன்னும் கொஞ்சம் சீசன்ஸ் வந்து இன்னும் பிரைட் சம்மராக மாறுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஸ்டேஜ் இருந்துச்சு. ஸ்டேஜ் ஷோஸ் பற்றி நம்மளுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு நம்ம அடுத்த அனிமல்ஸ் பார்க்க போயிட்டோம். இதில் வந்து நம்ம கேங்க்ரூ பார்த்தோம், அதுதான் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம கிட்ட போய் ஃபீட் பண்ணுறதுக்கெலாம் அலோ பண்ணல, ஏன்னா டபக்குன்னு எத்தி விட்டுருச்சுன்னா. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அந்த அலோ பண்ணல. ஸோ ஜம்ப். It's alive. It's awake. அவ்வளோ அனிமல்ஸ் இருந்தாலும் என் பொண்ணுக்கு பிடிச்சது இந்த ஒயிட் ராபிட் தான். அதுக்கு எப்படியாவது ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருந்தா. அது வந்து ஆனா ஒயிட் ராபிட் வந்து தூங்கிட்டே இருந்துச்சு. 2 ராபிட் இருந்துச்சு, அதுல வந்து ஒரு பன்னி வந்து தூங்கிட்டே இருந்தது, இன்னொரு பன்னி தான் எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ இன்னொரு பன்னி, தூங்கிட்டு இருக்க பன்னிக்கு எப்படியாவது ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டு நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். Come here. It's awake now. Yeah. No, they already have the proportion there. I want ஆமா. Why'd you throw it? That's why
நல்ல எல்லா அனிமல்ஸும் கிட்ட போய் நம்ம வந்து ஃபீட் பண்ணதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து டிரைவ் த்ரூ வேற இருக்குது, அது வந்து அப்கமிங் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விலாக் வர்றதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். வாங்க. Yeah.